நீங்க சிம்ரன் ரசிகரா? எடுத்தோட எங்களை பத்தி எல்லாம் கேட்கலாம். நீங்க சிம்ரன் பாருங்க, உங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் நான் நடிச்சிருக்கேன். அவங்களோட ஏன் ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன். அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன், அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. அவங்களுக்கு வயசே ஆகாது, அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்க ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டார் ஞாபகம் இருக்கா? கன்னத்தில் முத்தமிட்டார். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுங்க. அதுதானே வந்துச்சு சார். செல்குமார் சார், அதாவது இந்த படம் வந்து அகதிகளா வெளில வந்து அவன் வந்து டூரிஸ்ட் மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி காமிச்சிருக்கீங்களா? ஏன்னா இலங்கை அகதிகள்னால நமக்கு ஒரு இறக்கம் இந்த மாதிரி தான் ஏற்படும். இந்த படத்துல வந்து டூரிஸ்ட் ஃபேமிலின்னு போட்டிருக்கீங்க, இலங்கை சப்ஜெக்ட்னு சொல்றீங்க இல்லையா? அப்ப அவங்க வந்து ஊர் ஊரா போய் இப்ப கனடா, அமெரிக்கா, நம்ம தமிழர்கள் கூட அப்படி இல்லை, எல்லா ஊர்லயும் இருக்கிறாங்க. அதான் சொல்லியிருக்காங்க அந்த படம். எப்படி அகதிகளா வந்து ஆனா அவங்க துன்பத்தை வெளியில காட்டிக்காம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது நீங்க படம் பார்க்கும்போது தான் அதை பார்க்கணும். ஏன் வந்தாங்க, என்ன டூரிஸ்ட்னு எதை மீன் பண்றோம் அப்படின்றது நீங்க இப்ப ரிவீல் பண்ண முடியாது. நீங்க இப்ப எல்லாமே ஒரு லைட்டரா தான் சொல்ல முடியும். ரொம்ப நாங்க வந்து உணர்ச்சிபூர்வமா இதை ரொம்ப இன்னும் சொல்ல முடியாது. சென்சார் இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் அதனாலதான் இதை வந்து ஒரு லைட்டராகவே அந்த படத்தை நாங்க சொல்லியிருக்கோம் சார். அதே மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆகுது. நேற்று டூரிசம் பிளேஸ்ல அவ்வளவு பெரிய மனித தாக்குதல் நடந்திருக்குது காஷ்மீர்ல. நீங்க வந்து எல்லா மதமும் சம்மதம் அப்படின்னு அயோத்தியில கூட நடிச்சு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி சூழல்ல இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வெளியில வர்றப்போ உங்களோட கருத்து, அதாவது இதையும் அன்பதான் வலியுறுத்துவோம்னு சொன்னீங்க. ஹியூமானிட்டி தாங்க எப்போதுமே அது முக்கியமான ஒரு விஷயம். வந்து அதுலதான் நான் வந்து இந்த படத்துக்கு சொல்றோம், மனிதர்களை தாக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் தாக்க, யாரா இருந்தாலும் தாக்கக்கூடாது, தவறான ஒரு விஷயம். ஹியூமானிட்டி ரொம்ப முக்கியம். இதுல அன்பை போதிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மாறுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை தான். அவ்வளவுதான். வந்துட்டியா? கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுல பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னாரு. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்றீங்க. நீ அங்க உங்களுக்கு இங்க வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, ஆனா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி தான் பேசணும். நீ இப்பதான் எல்லாத்துக்கும் வாங்கி கேட்ப. சிவராஜ்குமார் சாரும் உன்னதானே கேட்டாரு. நான் முதல் கை தட்டினது நான் தான். அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்களா? பரிசியா இங்க பாரு, இல்லம்மா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தக் லைஃப். இது என்னுடைய கருத்து, என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கணும், ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு சொல்ல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அதுதான் கமல் சார் தலைவர் அதை தான் சொன்னாரு. ஓகேங்களா? அப்ப அவரும் அதை தான் சொன்னாரு. ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆங்கிலம் கத்துக்கோங்க, ஆனா தமிழையும் உங்க கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மறக்கூடாது. மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும். நம்ம மொழி அழிஞ்சிச்சுன்னா, ஏன்னா என் கூட வந்த ஒருத்தவர், அவர் பையனோட வந்தாரு. அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கணும், பேசுறான். என்கிட்ட பேசிட்டு இருந்தா. அவன் எந்த தமிழ் படமும் பார்த்தது இல்லை, ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான். அப்ப அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், நாங்க எங்க நாட்டை விட்டுலாம், எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் இவன் வந்து இதுதான் கதைச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் மட்டும் தான் கழிச்சுதான், அடுத்த கல்ச்சர் தெரியல. அவங்க பார்க்கணும், அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுது இல்ல, ஆனா தமிழ் உன்னுடைய மொழியை கத்துக்கணும்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். தொடர்ச்சியா வந்து ஏஜிடாவே நடிக்கிறீங்க. உங்க கதைக்கு வரவங்க வந்து உங்க ஏஜ் தான் கேக்குறாங்களா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோஸா பண்ண போறீங்களா? ஆனா ஏஜ் தானே, கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு. இது அப்பயே கமல் சார் படம் கடல் மீன் எல்லாம் பாத்துருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். நாயகன் பாத்தீங்களா? கடல் எல்லாமே அப்படித்தான். ஏன்னா இப்ப எந்த நடிகரும் இந்த பையனுக்கு பையனை அப்பாவா நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேன்னா இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேன்னா? இந்த படத்தை நான் கொண்டு போறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு, அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து 50 பேரா நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா வண்டி ஓட்டணும், கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான். அதுக்கு தான் அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்ல ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆபீசர் சொன்னாங்க, கவர்மெண்ட்ல சார் உங்க அயோத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க, என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போடுறதுக்கு இத்தனை சர்டிபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க,
1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால 500 பேர் உங்களுக்கே தெரியாம, அவங்க சொன்னாங்க உங்களுக்கே தெரியாம 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க, நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சுதான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு நீங்க என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாங்கன்னு போட்டுருவேன், அவ்வளவுதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம், அதுதான் நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா போவேன், அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க. காலேஜ் அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாது. அது நான் நடிப்பேன் இருக்கேன், அதுக்குதான் சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை. நீங்க மதுரையில இருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்துறீங்களே, என்ன காரணம்? அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வரீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒண்ணு நீங்களும் சமுத்திரக்கனியை கட்டுறதா முன்னாடி சொன்னீங்க. இந்த 3 கேள்விக்கு வரிசையா பதில் மலர் முடிஞ்சது. இது வேணாம், ஒரு கேள்விக்கே ரொம்ப ஆனா முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது பண்றோம். என் சொந்த ஊர் அதானே, என் வீடு அதுதானுங்க. டெல்லிக்கு ராஜானும் பள்ளிக்கு பிள்ளைதானே, என் ஊருக்கு தானே நான் போக முடியும். ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்க போயிட்டேன். அது விவசாயம் அங்க இருக்கு, என்னுடைய குடும்பமும் அங்க இருக்கனால நான் அங்க போயிட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. இது இங்க வந்துட்டு என்ன இருந்தாலும் அங்கதானே நான் போகணும் அப்படின்றதுல அங்க இருந்தோம். சென்னையில அந்த நானும் சமுத்திரம் கரெக்டா மட்டும் சொன்னோம், ஒரு ஸ்டுடியோ கட்டணும், கண்டிப்பா அது பண்ணுவோம். அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃபியூச்சர்ல நாங்க கட்டலாம்னு யோசிச்சிருக்கோம். அது பண்ண அங்க வந்து எல்லா ஏன்னா இப்ப நாங்க அங்க போயிட்டோம், இதையும் எடுத்துட்டு போயிட்டோம்னா எடிட்டிங் டப்பிங் எல்லாம் இருக்கும், ஈஸியா இருக்கும். இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க, வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்ல இருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க. அந்த வல்வெட்டித்துறை எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈழத்தமிழுடைய வழியை வேதனைகளை தமிழ் சினிமா சரியா பதிவு பண்ணிக்கணும் இருக்கீங்களா? நாங்களாம் ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியால ஏதாவது போட்டா கூட பிளாக் பண்ணிருக்காங்க, பெயர் போட முடியல, போட்டோ போட முடியல, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை பத்தி என்ன சார்? பதிவு பண்ணல சார், பண்ணவும் முடியாது சார். நீங்க பேஸ்புக்ல போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா படமா நாங்க எடுத்தா கட்டுதான் போடுவாங்க. ஸோ அப்ப அது முடியாது. ஏன்னா அது இந்த மாதிரி படங்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா லைட்டர்வே எடுத்துட்டு தான் வர முடியும். நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த இதை நீங்க சொல்ற விஷயங்களை ரொம்ப வழியா அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துட்டு போங்க. அது சென்சார் இதுதான் ஆகும், சென்சார் கட்டாகும். இது நம்ம இந்திய அரசாங்க சென்சார் இருக்கு, அந்த தணிக்கை குழு பண்றபடி நம்ம இது பண்ணணும். ஸோ அப்ப அந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது மாறினா தான் நாங்க எடுக்க முடியும். 2 கொஸ்டின்ஸ். ஒன்று வந்து இந்த கதை கரு சிலோன் சம்பந்தப்பட்டது, இது அரசியல் பின்னணி சார். இந்த கதை இப்ப எதுல இருந்து இல்ல, இது வந்து தெனாலி படம் கமல் சார் படத்துல இருந்து பார்ட் 2 பண்ணலான்ற மாதிரி எனக்கு ஒரு முன்னாடி ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அந்த ஐடியா நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் முதல் படமா ஒன்று பண்ணும்போது நான் இதை ஆரம்பிச்சேன் எழுதுறதுக்கு. பட் இது வேற ஒரு கதையா மாறிச்சு. ஸோ இதோட ஐடியா ஹோல் ஐடியா அப்படிதான் கிடைச்சது எனக்கு. அண்ட் இது அரசியல் பேசிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, நாங்க அரசியல் பேசணுன்ற ஒரு விஷயத்துல இது வந்து படத்துல வந்து நாங்க இதெல்லாம் பேசணும் அப்படின்றதெல்லாம் நாங்க பேசல. ஆனா அரசியல் இல்லாத ஒரு படம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அந்த விஷயத்துல நாங்க என்னென்ன இந்த கதையே உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து மேலோட்டமா சில விஷயங்கள் உங்களுக்கே சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும். சோ நாங்க அரசியல் பேசணும், வாங்க இதை வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி நாங்க இந்த படத்துல எதுவுமே பண்ணல. ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா, ஒரு சந்தோஷமா பாக்குற ஒரு படமா தான் நாங்க. நாங்க ரிசர்ச் அதனால சொல்றேன், நாங்க வந்து இதுல வந்து ஒரு அரசியல் படமாவே நாங்க இதை பண்ணல. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை. இது வந்து அரசியல் படமே கிடையாது. இது ஒரு குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு அழகான ஒரு அப்பா, பையன், அவரோட மனைவி, இவங்க 4 பேர் சுத்தி நடக்கிற ஒரு அழகான கதை, அவ்வளவுதான். டைரக்டர் சார், உங்களுக்கு நான் क्वेश्चन and there's also a question to the producer. 2 questions. உங்களுக்கு முதல் question. இந்த படம் எடுக்கும்போது இங்க பேசின எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல அவங்க கிட்ட எப்படி நீங்க நரேட் பண்ணீங்களோ எந்த மாறுதலும் இல்லாம அதே சொன்ன மாதிரியே எடுத்துருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கு அப்படின்னா, இது எங்கேயும் நேர்ல பார்த்ததுதான் நான் வந்து இந்த கதையை வந்து உங்களுக்கு டைரக்டா எங்கேயும் ஒரு இன்ஃபுளுன்ஸ், இது வந்து இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு எங்கேயுமே ஐயம் இல்லாமல் இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்றது சர்டனிட்டி இருக்குன்னா, நீங்க எங்கேயும் நேரில் விட்னஸ் பண்ணிருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்பார்க் கிடைச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? 1. 2, ப்ரொடியூசருக்கு இது ரொம்ப நல்ல படம், ட்ரெய்லர் வந்து காட் இஸ் இன்ட்ரெஸ்டட். இப்போ நீங்க டீசர் ரிலீஸ் பண்ணும்போதே வந்து நிறைய பேர் வந்து நீங்க இது பண்ணாமே வந்து நிறைய பேருடைய அட்டென்ஷன் வந்து இது வாங்குச்சு. பட் இட்ஸ் கமிங் ஆன் May 1 and Retro is releasing on it. நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா? Will you be able to take on a big production house, a big film like Retro? நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க.
சார் முதல்ல விஷயம், இது உலகம் ஃபுல்லா இது நடந்த ஒரு விஷயம் தான். இது வந்து ஒரு குடும்பத்தை பத்தின ஒரு கதை கிடையாது. இது உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இன்ஃபுளுன்ஸா எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு பர்சனலாவே சில கனெக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு சார் அடுத்து என்ன கேட்டீங்க? இல்ல சார், ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து இல்ல சார் என்னன்னா இப்ப வந்து ஓடிடி இருக்கிறதுனால இப்ப நம்ம டிசைட் பண்றதே இல்ல சார் டேட்ஸ் தான். இப்ப வந்து நார்மலாவே இப்ப நம்ம ஒரு சர்டைனான ஒரு கம்பெனிக்கு படம் கொடுத்துருக்கோம்னா அவங்களோட ஸ்லாட் இருக்கும். லைக் அந்த ஒரு நிறுவனம் படத்தை வாங்கியிருக்காங்க, அந்த நிறுவனத்தை வந்து மே கடைசியில அந்த படம் ஓடிடில வரணும், நாங்க அந்த மாதிரி தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எங்களுக்கு வேற வாய்ப்பு இல்லாம தான் சார் பண்றோம். ஸோ வந்து காம்பேட் பண்ணணுன்ற எண்ணங்களே இல்லை, ஏன்னா அது மிகப்பெரிய படம். ஸோ நாங்க ஒரு படம் பண்ணிருக்கோம் சார். இதுதான், வேற எந்த ஒரு காம்படிஷன் ஸ்பேஸ்க்கே இடம் இல்லை சார். இது என்டையரா வந்து ஒரு வேற வழி இல்லாம எங்களுக்கு இந்த டேட் தான் அவைலபிளா இருக்கு. அதனால தான் சார் இந்த படத்தை நாங்க பண்றோம் டேட்ல, வேற எதுவும் இல்லை. கேட்டிருந்தீங்க, இந்த படம் வந்து உண்மை அந்த மாதிரி இருக்கா சார். நார்மலாவே என்னன்னா எல்லாருமே வீட்டை விட்டு வரும்போதோ ஊரை விட்டு வரும்போதோ வந்த ஒரு இப்ப நான் ஒரு எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ் ஸ்ரீலங்கால இருந்துச்சு, அந்த டைம்ல ஒரு ஃபேமிலி அங்கிருந்து வெளில வரும்போதும் அங்க அந்த குடும்பம் வந்து இங்க என்ன ஃபேஸ் பண்றாங்கன்ற சில விஷயங்களை பதிவு பண்ணிருக்கோம். இப்ப அது வந்து ஸ்ரீலங்காலனா கூட நீங்க ஒரு சொந்த ஊரை விட்டு வர ஒரு ஃபேமிலிக்குமே அது கனெக்ட் ஆகும் சார். நீங்க அந்த மாதிரி அரசியல் படுத்தப்படுறதுக்கான விஷயங்கள், ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் எதுவுமே நாங்க அட்ரஸ் பண்ணப்படல. இங்க இருந்து தமிழ்நாட்டில இருந்து இங்க இருந்து தமிழ் மக்கள்கள் அங்க போய் லண்டன்லயோ இல்ல சிங்கப்பூர் மலேசியால இருப்பாங்களா அவங்கள பத்தி இருக்கும். ஜென்ரலான ஒரு டாபிக் தான் அது. இந்த ஸ்ரீலங்கன் பேச நாங்க வச்சிருக்கோம். அதுதான், அதுவும் ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேசி நாங்க வச்சிருக்கோம். அந்த தமிழ் பேசுற போதும் அது ஒண்ணு இருக்கு. அது அந்த தமிழை வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரியும் இருக்கணும். அது ஒண்ணு பேச ஃபுல்லா ஸ்ரீலங்கன் தமிழ்ல பேச வேணாம், முதல் அப்படி ட்ரை பண்ணோம். இல்ல அது ரொம்ப இங்க உள்ளவங்களுக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருக்குமான படமா இது இருக்கும். எல்லா குடும்பத்தில் உள்ள எல்லாருக்குமான படமா இருக்கும். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு படமா இது கண்டிப்பா இருக்கும். டைரக்டருக்கு ஒரு क्वेश्चन. ஆக்சுவலி இந்த ரெஃப்யூஜியா வராங்க இல்லையா, சோ அவங்களால ரெஃப்யூஜியா வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்க பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்க ரெஃப்யூஜியா மட்டும்தான் இருக்க முடியும். பட் இதுல அந்த படத்துல வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இன் கேஸ் அது ஃபோர்ஜரியாவே இல்ல, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்க கரெக்டா கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படி தான் நாங்க இந்த படத்தை எடுத்திருக்கோம். இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க. அது பண்ணியிருக்கோம். ஆனா என்ன, என்னோட பர்சனலா ஒண்ணு இருக்கு. நான் சொல்றது அது இவங்க சார்ந்தது இல்லை. இந்த மாதிரி அகதிகளா இங்க இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, எல்லாமே இருக்காங்க. அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒண்ணு பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நானா தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க. இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டா வந்துச்சுன்னா சந்தோஷம். யாரோ ஒருத்தர் ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தாரு, அதான் கேட்டேன். அவங்க லண்டன்ல அங்க மாட்டிட்டாங்க, வர முடியல. அதனால ஸோ அதனால அவங்க லண்டன்ல இருந்தாலும் அங்க விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டா இங்க வர முடியல. எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க. நாங்க போய் சேருவோம் இனிமேல். கரெக்ட். ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா கூட்டு போங்க லண்டனுக்கு. கரெக்ட் சார். லாஸ்ட் ட்ரைலர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்ல சார், இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது. இது நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம். அது புலி இந்த இதுதான் வச்சிருக்கோம். அந்த இதுதான் அது அதை பத்தி எல்லாம் பேசாது. என்னன்னா அது சென்சார் கட். அது நீங்க படத்துல வராது. நீங்க நட்பு காதல் எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்தீங்க. கடைசியா வந்து அரசியல், இறுக்கமான அரசியல் நந்தன், அது பார்ட் 2 வரதுக்கான வழி இருக்குமா? கண்டிப்பா டைரக்டர் சொல்லியிருக்கோம். அது பார்ட் 2 எடுக்கிறதுக்கான வேலை பார்த்துட்டு. ஏன்னா கணேஷ் எப்ப பார்த்தாலும் அதை சொல்றது, நந்தன் பார்ட் 2 பண்ணுங்க, இன்னும் வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லுங்கன்றாங்க. அதுக்கான இது சொல்லியிருக்கோம். அது டைரக்டர் பண்ணாருன்னா கண்டிப்பா பண்ணுவோம். சசியண்ணே, இப்ப நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னீங்க நாங்களா வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க தான் அவங்களை வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா?
எனக்கே ஷாக்கு தான்ப்பா. நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா, நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க, இப்ப பாத்தீங்கல்ல, பிடிச்சிருந்துச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததுல, அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னும் இல்ல. சிம்ரனுக்கு ரொம்ப முட்டு குத்தி பேசினிருக்கீங்க, அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாவே பேசினிருக்கீங்க. சப்போர்ட்ல எங்க படம் ஹீரோயினை நாங்க தாங்க இது பண்ண முடியும். என் படத்து ஹீரோயின் அது என் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும், நாங்க தானே கொடுக்க முடியும். அதே மாதிரி சிம்ரன் கூட ஜோடி என்னங்க சிம்ரன் இல்லாத சிம்ரன் கூட ஜோடி. ஆனா 2 பசங்க சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நம்ம கொஞ்சம் இடைஞ்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கேயாவது? சிம்ரன் கூட ஜோடி, ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடைஞ்சலா தெரிவாங்க சில சமயத்துல. அந்த மாதிரி இங்க ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும், பாருங்க, கண்டிப்பா பாருங்க, அது சொல்ல மாட்டோம், சீனை பாருங்க. அண்ணே ஓகேண்ணே, முடிச்சிடலாண்ணே. ஓகே, கேட்டா சொல்றேன். அண்ணா இருங்க, ஒரு போட்டோ செஷன்.